சிறகடி காசு இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல பார்த்தீங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனோஜ் கொடுத்த பணத்தெல்லாம் எண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து முத்து பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட 1,50,000 கொடுத்து இந்த மாதிரி இதை உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குங்க அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து கார் டியூ கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் காரை வச்சு வாங்கின காசெல்லாம் நான் கட்டிட்டேன், இதை போய் அவங்கள்ட்ட கொடு, இல்லாட்டி மாமியார் வீட்டில் உள்ள பணத்தை வந்து நம்மக்கிட்ட வச்சோம்னா நமக்கு தான் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியும் மீனா, இருந்தாலும் இந்த மாதிரி சீதாக்கெல்லாம் கல்யாணம் வரும், அதுக்கெல்லாம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இது அத்தை வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, அவங்க நகையை வச்சு தான் கொடுத்துருக்காங்க, நகை வந்து அவங்க கூட இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து அப்பாவுக்கு வேற காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மீனா சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே மாமா கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. மாமா தான் நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது அவர் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணாரு, அதனால அவருக்கு தான் முதல்ல பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணத்தை அப்பயே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, ஓ அதான் பணத்தில் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லுவாங்க. உடனே மீனா சொல்லுவாங்க, எனக்கு பணம் செலவானதெல்லாம் கஷ்டமா தெரியலங்க, ஆனால் என் மேலே திருட்டு பழி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ அந்த பழியும் போயிருச்சு, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எங்கே இவ்வளோ நாளாக நான் சேர்த்து வச்சிருந்த பேர்லாம் ஒரே நாளில் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, உண்மை என்னைக்கும் தோக்காது மீனா, கண்டிப்பாக ஜெயிக்கும், அந்த மாதிரி தான் உன் விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு மீனா சொல்லுவாங்க, இந்த பணம் மட்டும் கிடைக்கலன்னா இந்த திருட்டு பழி வந்து கடைசி வரைக்கும் ஏன் மேலே இருந்திருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம் மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, சரியாயிருச்சு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வந்து நம்மளோட இயல்பு மாறாமல் இருக்க வரைக்கும் நம்ம மேலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து அம்மாவை திட்டும் போது அவங்க மூஞ்ச பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த நிலைமையிலையும் மாமா வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க, என்னை அவ்வளோ நம்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. உடனே முத்து சொல்லுவாங்க, ஆமாம் மீனா, அப்பா வந்து எனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக என் கூட தான் இருப்பார், அவர் இருக்கிறனால தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன் இது வரைக்கும், இல்லைனா நான் எப்பயும் அந்த வீட்டை விட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க. உனக்கும் ஒரு நல்ல மாமனார் கிடச்சிருக்காரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்லிட்டு இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உள்ள வெயில அந்த ஓடுகாலி வந்து எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 3ல நடந்த விஷயம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.